டிட்வா புயல் நகர்வு மற்றும் மழை பாதிப்பு தொடர்பான விவரங்களை வரைகலையில் விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இலங்கைக்கு பக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல அது இலங்கையை நோக்கி நகர்ந்து வந்தது. இலங்கையில் கடுமையான சேதத்தை செய்த பிறகு தற்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இங்கே இருந்த புயல் இப்பொழுது இங்கே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த வட்டமிட்டு கொண்டிருக்கும் புயலானது தமிழகத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்கிறது. பெரிய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. அதாவது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகம் அல்லது 8 கிலோமீட்டர் வேகம் இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இலங்கைக்கு மேலே அந்த சுழற்சி நமக்கு தெரிகிறதா? தமிழகத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பாருங்கள், நாகப்பட்டினத்தை சுற்றி கடுமையான மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது இங்கேயே கடக்குமா என்றால் கடக்காது. இது என்ன பண்ணுது, மெல்ல மெல்ல அந்த கடற்கரையை நோக்கி மேலே சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் சென்னை மக்கள் இனி படிப்படியாக அதிகமாக மழையை எதிர்பார்க்கலாம். இன்று இரவு அதிகரிக்கும் என்று தெரிகிறது, நாளையும் மழை அதிகரிக்கும். உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம். அடிப்படை கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல்ல அதாவது வண்டிகளை கொண்டு போய் யாரெல்லாம் தாழ்வான பகுதியில் வசிக்கிறீங்களோ கொண்டு போய் ஃப்ளைஓவரில் கார்களை நிறுத்த வேண்டுமா என்றால் அதற்கு தற்பொழுது விடை சொல்ல முடியாது. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கூட என்ன சொன்னார் பாருங்க, வானிலை ஆய்வு மையம் புயல் எங்கே அதாவது கரையை கடக்கிறது என்பதை தெளிவாக சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதே போலத்தான் மேப்பும் அது எங்கே தெளிவாக கரையை கடக்கிறது என்பதை காட்டவில்லை. இந்த செயற்கைக்கோள் வைத்த அந்த எடுத்த புகைப்படங்களை வைத்து இதை எந்த பகுதிக்கு நகர்ந்து செல்லும் என்று ஜட்ஜி செய்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் தெளிவாக காட்டவில்லை. தெளிவாக காட்டுவது என்னென்ன அப்படின்னா, இலங்கை மேலே வரும் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. இலங்கையில் கடுமையான மழை, 100க்கும் மேற்பட்டோர் அங்கே உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டோரை அங்கே காணவில்லை. அங்கிருந்து நாகப்பட்டினத்தில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் பிறகு சென்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்தில் அந்த வயலட் கலர் நமக்கு தெரிகிறதா? இன்னும் சற்றே ஜூம் செய்து பார்த்தால் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியுங்க. பாருங்கள், நம்ம தமிழ்நாடு கரையோரம் அந்த புயலானது, அந்த சுழற்சியானது வந்து கொண்டிருக்கிறது.